இன்றைய தினம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 1975 ஜூன் 25ஆம் தேதி இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள் இன்னைக்கு. இந்த கருப்பு தினத்தை பற்றி நாம் ஆண்டுதோறும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏன்னு சொன்னால், மீண்டும் ஒரு முறை இதே போன்ற அரசியல் சட்ட விரோத தீய சக்திகள் அரசியல் சட்டத்தை முடக்கிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு ஊர் பூரா சுற்றி வந்தார். பார்த்தோம் நாம் நம்ம நாட்டில் எவ்வளோ வினோதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு வினோதம். ஏனென்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறார், நாம் அடிக்கடி பேசுகிறோம், பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு பேசுகிறோம். ஆனால் திருமதி காந்தி என்ன சொன்னார்? ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தி டாக்மாஸ் லைக் பேசிக் ஸ்ட்ரக்சர். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது மாத்திரமில்லை, அன்று மத்திய அமைச்சராக இருந்த சர்தார் ஸ்வரன் சிங் அவர் சொல்கிறாரு, ஐ won't say that the Supreme Court judges have imported the word basic structure because it is not there in any constitution in the countries of the world. So I can say they have invented it. புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தையும். அது இவ்வளவு தூரம்தான் காங்கிரஸ் கட்சிக்கு, அதனுடைய மூத்த தலைவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை. 75 கான்ஸ்டியூஷனை முடக்கி பாராளுமன்றத்தினுடைய நாட்களை சட்டவிரோதமாக நீட்டித்து சட்டமன்றங்களை எல்லாம் செயலிழக்கச் செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியது காங்கிரஸ். எதுக்காக? அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் சின்ஹாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவார். திருமதி காந்திக்கு எதிராக போட்டியிட்ட திரு ராஜநாராயண் அவர்கள் ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபித்தார், திருமதி இந்திரா காந்தி ஊழல் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே ஊழல் காரணமாக பெற்ற வெற்றி செல்லுபடியாகாது அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது? அவர் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக மாற்று ஏற்பாடு செய்கிற வரை தான் செயல்பட முடியும். சம்பளம் கூட வாங்க முடியாது. பாராளுமன்றத்தில் அவங்க சிட்டிங் ஃபீ ஷீ கேனாட் ட்ரா. ஆகவே இந்த மாதிரியாக பட்டவர்த்தனமாக ஊழல் செய்த ஒரு ஊழல் பெருவழி தன்னுடைய நாற்காலிக்கு நெருக்கடி வந்த உடனே இந்த நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கிறார். இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள். எந்த அளவுக்கு? அன்றைக்கி அட்டார்னி ஜெனரலாக இருந்த திரு நிராண்டே அவர்கள் அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் நீங்கள் ஹவு சீரியஸ் இட் வாஸ்ங்கிறத பத்திரிகைகள் ஊடகங்கள் இதுக்கு பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் இன்றைக்கி சாயந்தரம் இது பற்றி ஊடக விவாதங்களில் வரும்னு ஒரு நப்பாசை எதிர்பார்க்கிறேன் நான்.